நேற்றைய அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய பன்னீர்செல்வத்தை பார்த்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பழைய அண்ணாமலை அவர்களை பார்த்தோம். ஒரு ஃபயரியான ப்ரெஸ் மீட்டு. நேற்று அண்ணாமலை கிட்ட மாட்டினது ஏஎன்ஐயோடைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டார்? எதற்காக அண்ணாமலை இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? செந்தில் பாலாஜியை பற்றி இதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள். கரூர்லேருந்து 18 பேரை சுயேட்சை வேட்பாளர்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே இறக்கியிருக்கிறாரு. இதன் மூலமாக கோவையில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு செந்தில் பாலாஜி முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு செந்தில் பாலாஜி கிட்ட போயிட்டு அவங்க கருத்து கேட்குறாங்க. இப்போ எங்கே வேணாலும் யார் வேணாலும் போட்டியிடலாம், கரூர்லேருந்தெல்லாம் நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, அவங்களா போட்டியிடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு? அவர் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரில் இருக்கிறவங்கள அவங்களுடைய இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்கறது. இப்போ அண்ணாமலையுடைய பலம் அப்படிங்கிறது என்ன? அண்ணாமலையுடைய இன்டெகிரிட்டி, அவருடைய நேர்மை. அப்போ அந்த நேர்மையை கேள்விக்குள்ளாக்குவது, சந்தேகத்துக்குள்ளாக்குவது. அதன்படி செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு? அண்ணாமலை மட்டும் நேர்மையான அரசியல்வாதியா? இந்த வார்த்தையை அப்படியே அவர் பயன்படுத்துறாரு. நீங்க கரெக்டா நோட் பண்ணி பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல்வாதிகளும் நேர்மையை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா அண்ணாமலையை பற்றி பேசும்போது செந்தில் பாலாஜி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் மட்டும் என்ன நேர்மையான அரசியல்வாதியா? அவர் 2021 அரவக்குறிச்சி தேர்தலில் நின்ன போது ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? அவர் இல்லைன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைவர்ட் பண்றாரு. மீடியாவை நம்ம ஏன் கழுவி ஊத்துறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இப்படி சொன்ன உடனே மீடியா என்ன பண்ணிருக்கணும்? சார், அதை நாங்கள் கேட்டுக்கிறோம், அது எங்களோட வேலை, எங்களுக்கு நீங்கள் வேலை சொல்லி தராதீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்கள் ஏன் கரூர்லேருந்து 18 பேர் இறக்கியிருக்கீங்க, அந்த 18 பேர் வேட்புமனு தாக்கல்ல ஒரே நோட்டரி கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களே, அது எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் திரும்ப கேட்காம செந்தில் பாலாஜி சொன்ன உடனே மண்டையை ஆட்டிட்டு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுதான் அண்ணாமலையுடைய கோபத்துக்கு காரணம். அதுவும் இந்த ஏஎன்ஐ செய்தியாளர் இந்த ஒரு கேள்வியை கேட்பதற்காக கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை குறுக்கீடு பண்ணிட்டே இருந்திருக்காரு. நீங்கள் நேற்றைய ப்ரெஸ் மீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நார்மலாக அண்ணாமலை ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது எல்லா சைட்லேருந்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. யாரோ ஒருத்தரை பார்க்குற போது அவருடைய கேள்வி மட்டும் முழுசாக வரும், மற்றவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்க, அடுத்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி மற்றவர்கள் கேள்வி கேட்கும் போதும் இந்த ஏஎன்ஐ செய்தியாளர் என்ன பண்ணுறாரு? இதே கேள்வியை தொடர்ச்சியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கார். அதை அண்ணாமலை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் இவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்டெகிரிட்டி தான் அவருக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்தது கிடையாது. அரவக்குறிச்சி தொகுதியில் அவர் போட்டியிடுற போது ஓட்டுக்கு பணம் கொடுத்துருந்தா அவர் ஏன் தொகை போறாரு? அந்த சமயத்தில் அதிமுகவோட கூட்டணி இருந்தது. பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய அளவில் இருந்தது. அவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நிறுவனத்தின் மூலமாக, அதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக ஒரு பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அண்ணாமலை எப்பவெல்லாம் நேர்மையை பற்றி பேசுகிறாரோ, அண்ணாமலை எப்போதெல்லாம் திராவிட கட்சிகளின் லஞ்ச லாவண்ய ஊழல்களை பற்றி பேசுகிறார்களோ, அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவர் மட்டும் ஒழுங்கா, அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ இதற்காகத்தான் இந்த பொய் கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு செங்கலாக ஒரு கோட்டையை கட்டுற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த பொய்களை திரும்ப 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 சொல்லி அப்படியே கட்டமைக்கிறாங்க. ஸோ அது அண்ணாமலை அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் நேற்று அந்த அளவுக்கு ஹார்ஷாக பதில் சொன்னார். ஏஎன்ஐ செய்தியாளரை கூப்பிட்டு, நான் அரவக்குறிச்சிக்கு பஸ் டிக்கெட் போட்டு தரேன், இல்லை நீங்கள் காரில் போகிறீங்களா, அந்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், நீங்கள் நேராக அரவக்குறிச்சிக்கு போங்க, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க, அண்ணாமலை காசு கொடுத்தானா, அண்ணாமலை கூட இருந்த ஆட்கள் காசு கொடுத்தாங்களா, நான் அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நான் காசு கொடுத்தேனா அப்படின்னு கேளுங்க, கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதே சமயம் செந்தில் பாலாஜியையும் அசோக்கையும் தாக்குவதற்கு அண்ணாமலை தயங்கவே இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு கிரிமினல், ஒரு புரோக்கரு, அவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு எங்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களா அப்படின்னு அவர் அந்த கோபத்தோடு கேட்டது பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கோபமெல்லாம் நேர்மையாளர்களுக்கு மட்டும்தான் வரும். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். எல்லாருக்குமே கோபம் வரலாம். ஆனால் இப்போ நேற்று திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்த கோபம் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு கிரிமினல் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அமலாக்கத்துறையினால் 1.5 வருஷம் தேடப்பட்டு தலைமறைவாக இருந்தார். இன்னைக்கு கரூர் தொகுதியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்க சொன்னாங்கன்னு நீ எங்கிட்ட கேள்வி கேட்குறியா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள்.
தினமும் இனிமேல் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால இனிமேல் நம்மளுக்கு தினமும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. தினசரி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார், யாருக்கு பதிலடி கொடுத்தாரு, எதை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். முக்கியமாக நேற்று வந்து விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு அவர் சொன்ன பதில் மிக முக்கியமானது. விஜய்க்கு வந்து தேர்தல் ஆணையம் அனுமதி தர மறுக்கிறது, விஜயுடைய பிரச்சாரத்தை கூட்டங்களுக்கு வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, அதை வந்து தாமதப்படுத்துகிறாங்க, இல்லை நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படி இப்படின்னு விஜய் தரப்புலேருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏங்க எல்லா கட்சிகளுக்கும் பர்மிஷன் கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை, நீங்கள் தாங்க வந்து பிரச்சனையே, உங்களுக்கு வந்து எதையுமே சரியாக செய்ய தெரியல அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து கருத்துக்கள் போயிட்டு இருந்தபோது நேற்று அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்கிற போது விஜய்க்கு ஆதரவாகவே பதில் சொன்னார். இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எதற்காக அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். நேற்று அவர் பேசும்போது தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக நேர்மையாக செயல்பட வேண்டும், அப்படி அவர்கள் செயல்படுவது நம் பார்வைக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அந்த வார்த்தைகளை 2-3 தடவை பயன்படுத்தினார். அவர்கள் நேர்மையாக செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய செயல்பாடு மக்களுடைய பார்வைக்கு தெரிய வேண்டும். ஆமாம், இவங்க வந்து நேர்மையாக தான் செயல்படுறாங்க, இவங்க வந்து வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்படுறாங்க, இவங்க வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் தான் செயல்படுறாங்க அப்படின்னு மக்கள் நம்பணும். அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி பேசினார். இது ஒரு வகையில் வந்து விஜய் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அப்போது பாஜக மேலே இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கும் போது, விஜயும் பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் எதற்காக விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக அண்ணாமலை ஏன் கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்லி விஜயோட வந்து சண்டை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த தடவை திமுக மட்டும்தான். திமுகவை மட்டும்தான் நாம் எதிர்க்க போகிறோம். திமுகவை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பது தான் நம்மளுடைய நோக்கம். அதிமுகவை ஆட்சி கட்டளையில் அமர்விடுவது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படிங்கிற போது தேவையில்லாத ஒரு எதிரியை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களும் சரி யாருமே வந்து விஜயை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அவருக்கு வந்து பதில் சொல்கிறதும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். விஜய் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற போது அவர் ஏதோ அறியாமையில் சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டாரே தவிர அதை தாண்டி விஜய் மீது எந்த விமர்சனமும் அதிமுக வைப்பதில்லை. என்னன்னா தேவையில்லாத எதிரிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விஜய் வந்து திமுகவை திட்டிக் கொண்டிருக்கிறார், திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார். திமுகவிலிருந்து யாராவது அவருக்கு பதில் சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. ஆனால் திமுகவுடைய இந்த ஐடி விங்கு திமுக சார்பு நபர்கள் தான் வந்து விஜயை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்களையெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ச்சியாக விஜயை வந்து மிகப்பெரிய அளவில் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர்களுடைய தொண்டர்களும் வந்து விஜயை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சண்டை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற போது தேவையே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கருத்து சொல்லி நீங்கள் விஜயோடைய ஆதரவாளர்களுடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நேற்று விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா உடனடியாக என்ன ஆகும், தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ ஆதவர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுவாங்க. மறுபடியும் அண்ணாமலை அவருக்கு பதில் சொல்லணும். தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் வந்து பாஜகவை எடுத்து பேசுவாங்க. இவங்களுக்கு நம்ம மறுபடியும் பதில் சொல்லணும். அப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு நம்மளுக்கு வந்து விஜய்க்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, சண்டையும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் மேலே ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தமிழக அதிகாரிகள் தான். அவங்க எல்லாமே திமுகவுக்கு நெருக்கமான அதிகாரிகள் தான். அதனால் இந்த வேட்புமனு ஏற்பிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நேற்று வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இதன் மூலமாக இதை சாக்காக வைத்து தேர்தல் ஆணையத்துக்கே வந்து ஒரு ப்ரெஷர் போடுறாரு. நீங்கள் வந்து நேர்மையாக செயல்படணும், இன்னும் நேர்மையாக செயல்படலை, கட்சி பாகுபாடு இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை திரு அண்ணாமலை அவர்கள் போடுறாரு. அதே சமயம் விஜயையும் விஜய் ரசிகர்களையும் பகச்சிக்கவில்லை. நம்மளுக்கு அந்த எதிரி தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்டாண்டு. ஏன்னா இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகலை. நம்மளுக்கு வந்து திமுக தான் எதிரி, திமுகவுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னிலேருந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறாரு திரு அண்ணாமலை அவர்கள். தொடர்ச்சியாக வந்து திமுகவை வறுத்தெடுக்க போகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அண்ணாமலை பதில் சொல்ல போகிறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரு. அப்போ நம்ம 1-to-1 சண்டை, நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம, நம்மளுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, இதில் யாரும் குறுக்க கிடையாது அப்படிங்கிறத நேற்றே திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்திட்டார்.
அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து அண்ணாமலை எதற்காக விஜய்க்கு ஆதரவாக பேசினார், ஏன் வந்து விஜயை திட்டல, ஏன் வந்து விஜயை வந்து கண்டிக்கலை, விஜய் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏன் அண்ணாமலையும் வந்து வழிமுடிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில். இந்த ஆங்கிளில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விஷயம் புரியும். இன்றைக்கும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.